பொதுவாகவே ஆன்மான்னு சொன்னால் கண்டிப்பாக பயப்படாத ஆளுங்க 90% எங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதை மீறி ஒரு 10% ஆட்கள் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி ஆன்மா பேய் இதுலெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கதையை கேட்டிங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு கருக்கடிக்கும் கண்டிப்பாக. ஸோ பொள்ளாச்சி பக்கத்தில் வேட்டைக்காரன் புதுன்னு ஒரு கிராமம். ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிராமத்தில் தான் இந்த கதையோட கரு அல்லது சுருக்கம் வந்து ஆரம்பிக்குதுங்க. ஒரு 10 பெண்டு தாண்டி போகிறாங்க. 11வது பெண்டு ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு அங்கே நிறுத்தி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அது இது பண்ணிட்டு ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக வந்து சரக்கும் சாப்பிட்ருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்டர்டெயின்மெண்ட்டாகவே இவங்களுக்கு போயிட்டுருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 12 பெண்டு தாண்டிட்டாங்க. 13வது பெண்டில் தான் யாருமே எதிர்பாராத ஒரு கோரமான சம்பவம் வந்து ஆக்சுவலாக இவங்களுக்கு காத்துட்டு இருந்திருக்கு.